இன்றைக்கு அரசியல் உளவு பார்வை மூலமாக நாம் பார்க்க போகிற தொகுதி கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஏன் சில வெளிநாடுகளில் உள்ள ஊடகங்கள் கூட உற்று நோக்கும் ஒரு தொகுதியாக கிருஷ்ணகிரி மாறிவிட்டது. அந்த அளவிற்கு பிரபலமானவரின் மகளை நாம் தமிழர் வேட்பாளராக அதிரடியாக அறிவித்திருக்கிறார் சீமான். இந்த தொகுதியை பொறுத்தவரை 2019 காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 2024 தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் கோபிநாத் அவர்கள், அதிமுக சார்பில் ஜெயபிரகாஷ், நாம் தமிழர் சார்பில் வித்யா வீரப்பன் என மும்முறை போட்டி நடைபெறுகிறது. யார் வெற்றி பெறுவார் என்று பார்த்தால் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகின்ற கோபிநாத் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த தொகுதியிலும் 2ஆம் இடத்திற்கான போட்டிதான் நடைபெறுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தேர்தலில் அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யா வீரப்பன் 2ஆம் இடத்திற்கு வருவார் என மக்களிடையான அந்த தொகுதி மக்களிடையான கருத்து கணிப்பில் சொல்கிறது. காரணம், கிருஷ்ணகிரி, ஓசூர் அதிகம் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. இங்கு அதிகமாக தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். சில காலங்களாக தொழிலாளர்கள் அனைவரும் சீமான் பக்கம் திரும்பி வருகிறார்கள். அடுத்து, மாநிலத்தில் அதிகப்படியாக கல்குவாரிகள் உள்ள மாநிலம். கல்குவாரிகள் பக்கம் வாழும் 60% மக்கள் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். அடுத்து, புதிய வாக்காளர்கள் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்த ஆர்வமாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதற்கு மேலாக ஒரு காரணம், இந்த தொகுதியில் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் கூட இல்லை. ஆனால் வித்யா வீரப்பனுக்கு இது ஒரு சாதகமாக அமைகிறது. ஆகவே 2ஆம் இடத்தில் நாம் தமிழர் வேட்பாளர் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வருவார் என மக்களிடையான கருத்து கணிப்புகள் சொல்கிறது. ஆனாலும் தற்போதைய கள நிலவரப்படி காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகின்ற கோபிநாத் அவர்கள் வெற்றி பெறுவார். 2ஆம் இடம் வித்யா வீரப்பன் நாம் தமிழர், 3ஆம் இடம் அதிமுக என சொல்கிறது சர்வே. இன்னும் 2 நாட்களில் தமிழ்நாடு மொத்தமாக 39 சீட்டு யார் யாருக்கு என மிக பிரமாண்டமான கருத்து கணிப்பு இன்னும் 2 நாட்களில் அரசியல் உளவு பார்வை மூலமாக வெளியிட இருக்கிறது.